ஹை ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். முத்தழகு அப்படி அன்பா அழகாக கவனிச்சுக்கிறாங்க நம்ம பூமி. சூப்பராக டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சோன்னே தூங்க விடாமல் முத்தழகு எந்திரிங்க எந்திரிங்க அப்படிங்கிறாங்க. முத்தழகு வந்துட்டு ஏங்க கொஞ்சம் தூங்க விடுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது முத்தழகு, வாக்கிங் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டே இருக்காங்க முத்தழகு. அப்படியே எப்படி இவருக்கு டிமிக்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு, ஏங்க என்ன முத்தழகு தண்ணி தவிக்குதுங்க, வீட்டுக்கு போவோமா அப்படிங்கிறாங்க. தண்ணி தானே வேணும், ஆமாம் இந்த பார் அப்படின்னு சொல்லி டக்குன்னு தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. என்னங்க தண்ணி கொண்டாந்துட்டீங்களா? ஆமாம் உனக்கு தாகம் எடுக்குமேனு தண்ணி கொண்டாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தண்ணியை குடிச்சிட்டு நட நட அப்படின்னு சொல்லி நடந்து கூட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. போகும்போதே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, எங்க வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி மேலே மேலே பார்த்துட்டு இப்படி முகத்தை சுரிக்கிறாங்க முத்தழகு. உடனே என்ன இப்போ வெயில் படாமல் நிழல் இருக்கணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு கொடையை விரிக்கிறாங்க. ஐயோ என்னடா எந்த பக்கம் போனாலும் கரெக்டாக கேட்ட போட்டுறானே அப்படின்ட்டு, ஏங்க இப்படி உங்களுக்கு மொத்தத்தில் நான் நடக்கணும் அதானே உங்களுக்கு? ஆமாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு கால் கையெல்லாம் வலிக்குதுங்க, கால் கை வலிச்சாலும் அதுக்கு நான் வைத்தியம் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. செருப்பு வந்தாலும் இன்னொரு செருப்பு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. உடனே முத்தழகு ஏங்க இப்படி படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனிக்கிட்டே செல்லமாக நடந்து வராங்க சண்டை போட்டுக்கிட்டு. அப்படியே ரஜினிகாந்த் தான் பொண்டாட்டிக்கு பழைய காலத்தில் ஒரு படத்தில் அப்படி தான் சூப்பராக 3 முகம் நினைக்கிறேன், அதில் அப்படி பண்ணுவாங்க. தலை குளிச்சு விட்றது என்ன, அப்படி சாம்பிராணி போடுறது என்ன, காலமுக்கி விட்றது என்ன, அதே மாதிரி தாங்க இங்கே பூமியை முத்தழகுக்கு அவ்வளோ பணிவிட செய்கிறாங்க. அதை பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறாங்க அவங்க அம்மா. ஆனால் இங்கே ரெஜினா இருந்துட்டும் அஞ்சலி இருந்துட்டும் செம்ம காண்டாகிறாங்க. பாத்தியாடி உனக்கு ஏதாவது பண்ணுறான்னா பாரு அவளையே தாங்குறான் அப்படிங்கிறாங்க. நீ இந்த பூமின்னு சாகுற அப்படின்னு சொல்கிறாங்க. இருமா நான் எப்படியாவது அவனை என் வழியில் விழ வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னால் நடக்கிற பயிற்சியே முடியலைங்க அப்படின்னு முத்தழகு சொல்லி கெஞ்சுறாங்க. சரிம்மா இன்னையோட நீ நடக்கிற பயிற்சி வேணாம் விட்டுரு அப்படிங்கிறாங்களா. உடனே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. இரு அதுக்கப்புறம் வா யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்ச கையோட டிஷர்ட் பனியெல்லாம் போட்டுக்கிட்டு உட்கார வச்சிடுறாங்க. உட்காந்து மூக்கை பிடிச்சிட்டு இழு தம் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஐயோயோ இதுக்கு நடக்கிறதே தேவலை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சினிங்கிக்கிட்டே பண்ணுறாங்க. யோகாசனமும் சூப்பராக பண்ண வைக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியம்மா ரெஜினா அஞ்சலி எல்லாம் காண்டாகி போய் நிற்கிறாங்க. பூமி அம்மா பெரியம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸ்வேதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் பிரசவம் வரைக்கும் இன்னும் அந்த கூத்துக்களை என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.